என்கிட்ட 1500 கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இல்ல, இதுக்கு நானே ஏதாவது ஒரு வழியை தேடிக்க போறேன். என்ன ஆனாலும் அந்த கவர்னர் கிட்ட மட்டும் உதவியே கேட்க கூடாது. இப்ப யார் வந்திருக்காங்க? வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா பெயிண்ட் அடிச்சு தான் ஆகணும். இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை ரூம் இருக்கு? என்ன இந்த வீட்டை பத்தி நீங்க எதுக்கு கேக்குறீங்க? நீங்க இந்த வீட்டை காலி பண்ண போறதா ஹவுஸ் ஓனர் சொன்னாரு. உள்ள வந்து பார்க்கலாமா? இங்கே நில்லுங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த வீடு என்னைக்குமே காலி ஆகாது. உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமா போய் வேற வீட்டை பாத்துக்கங்க. சொல்லுங்க ஸ்ருதி அம்மா. நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? டிஃபன் பாக்ஸ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு அது இருக்கு? வியாபாரம் இப்ப அவ்வளவு சரியா இல்ல. இது பண்டிகை காலம், அதனால நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க. அப்படியா? சரி, ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்களோட உதவி தேவை. என்ன விஷயம் சொல்லுங்க. அது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா சீக்கிரமா திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. எனக்கே பொசிஷன் இப்ப டைட்டா தான் இருக்கு. அதனால இப்ப என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. அதனால அடுத்த தடவை எது வேணும்னா சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். சரிங்க. அம்மன் அருள்ல உங்க வியாபாரம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். நான் வச்சிடுறேன். சரி, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. புருஷன் பொண்டாட்டி சண்டையில மாட்டினா இந்த மாதிரி தான் பொய் சொல்ல வேண்டி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உதவி பண்ணா என்னோட வேலையே போயிடும். ஹாப்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வணக்கம். நீங்க எப்போ வந்தீங்க? வணக்கம். நான் நேத்து தான் வந்தேன். அப்படியா? சரி, சொல்லுங்க. ஹாப்பி, இப்படி சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க ஸ்ருதி. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கு பதிலா உங்க மெக்கானிக் ஷெட்ல ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு டயர் மாத்த கூட தெரியும். நான் டீ போட்டு தரேன், ஷெட்டை கிளீன் பண்ணி தரேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு அட்வான்ஸா 14,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? இங்க பாருங்க, எத்தனை நாள் வேலை பண்ணணுமோ சொல்லுங்க, நான் இங்க வந்து பண்ணி தரேன். என்ன ஸ்ருதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய வீட்டோட மருமக. நீங்க போய் இந்த செட்ல வந்து வேலை செய்யலாம். அத பத்தி எல்லாம் விடுங்க ஹாப்பி, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்களே. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஸ்ருதி. பரவாயில்ல, நான் வரேங்க. வாங்க ஸ்ருதி. என்ன மன்னிச்சிருங்க ஸ்ருதி. ஆனா நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதாகி போச்சு. அஸ்வின் தான் என்கிட்ட சொன்னாரு, இப்படி பண்ணா தான் நீங்க 2 பேரும் ஒன்று சேர முடியும்னு. Three, two, one. Hi. So, Mrs. Shruti Ashwin, நீங்க வந்துட்டீங்களா? நீ கரெக்டா வந்துட்ட? What happened? நான் ஆமா, அத்தை எப்படி இருக்காங்க? அது இங்க வா வா. என்ன வா 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 வானா? ஓ, வண்டி கடையா? இந்த ஏரியால அதுவும் கிடையாது. நீங்க ஏதாவது சொல்லணும்னா எனக்கு எந்த அவசரமும் இல்ல. என்கிட்ட டைம் நிறைய இருக்கு. ரிலாக்ஸ். ஓ, உன்கிட்ட டைம் இல்ல? உன்கிட்ட 24 hours மட்டும் தானே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல உங்களுக்கு? என் நிலைமையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல உங்களால எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்னா, நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரெண்ட் பே பண்ணேன், அது என்னோட கடமை. ஆனா நீ அலோவ் பண்ணல. சோ எனக்கு ரொம்ப ஈகோ அதிகம்னு எப்பவுமே நீ சொல்லுவ, ஆணவமும் அதிகம்னு சொல்லுவ.
ஆனா நீ உன்னை பத்தி யோசிச்சு பாரு. உனக்கு மட்டும் ஈகோ இல்லையான்னு? என்ன என்டர்டைன் பண்ண சேனல்ல நான் சூஸ் பண்றேன். என்டர்டைன்மெண்ட்டும் நீ கொடு. ஏதாவது கிரியேட்டிவா மாறு. பிசினஸ் சேனல், ஸ்டாக் மார்க்கெட். இந்த சேனல்ல பாக்குற வியூவர்ஸுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்றோம். இன்னைக்கு காலையில மார்க்கெட்டை ஓபன் பண்ண உடனே அஸ்வினோட ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் இது எல்லாம் அஸ்வினோட பைத்தியக்காரத்தனத்தால மட்டும்தான் நடந்திருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் அவர் வேலையில கவனம் செலுத்தல, எல்லாரையும் தொந்தரவு பண்றதுலயே குறியா இருக்காரு. எனக்கு ரொம்ப ஈகோ அதிகம்னு எப்பவுமே நீ சொல்லுவ, ஆணவமும் அதிகம்னு சொல்லுவ. ஆனா நீ உன்னை பத்தி யோசிச்சு பாரு. உனக்கு மட்டும் ஈகோ இல்லையான்னு? ஒரு வேளை உதவி வேணும்னா என்கிட்ட கேளு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளு. சத்தமா கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தா வந்து என் காதுல வந்து சொல்லு. என்கிட்ட நீ உதவி கேட்கறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ தாராளமா கேட்கலாம், உனக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன்னா நீ என்னோட வைஃப் ஆச்சே. உனக்கு பதிலா வாடகை பணத்தை நானே கொடுக்கறேன். எனக்கு உங்க உதவி தேவையில்லை, உங்க பணம் தான் எனக்கு வேணும். அப்புறம் அதுக்காக ஒரு மாசம் வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்ய கூட நான் தயாரா இருக்கேன். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா இதை எதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்கணும்? ஒரு மாசம் எல்லாம் வேணாம். எனக்காக நீ ஒரே ஒரு நாள் மட்டும் ஒர்க் பண்ணு. 24 hours மட்டும் வேலை பண்ணு போதும். மொத்தம் 24 hours. நான் சொல்றபடியெல்லாம் நீ செஞ்சாகணும். ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய். நீங்க சொல்றது எல்லாம் நான் பண்ணணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கறேன்னா எனக்கு உண்மையிலே பைத்தியம் தான். ஆனா இதுதான் டீல். நல்லா யோசிச்சு சொல்லு ஸ்ருதி. டைம் ஆயிட்டே இருக்கு. அண்ட் வாட்? வாடகை 24,000 ரூபாய். சரி. Great. Deal? முதல்ல உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? எனக்காக உன்னால என்ன செய்ய முடியும்? Your time starts now, Shruti. இங்க பாருங்க, நான் ஆபீஸ்ல வேலை செய்றேன். நான் இங்க எல்லா வேலையும் செய்றேன். ஃபைல அங்க இருந்து இங்க கொண்டு போறது, டைப்பிங் எல்லாமே செய்றேன். ஆபீஸ்ல தேவையில்லாத பிரச்சனை எதுவுமே வேண்டாம். அப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வர போறது கிடையாது. அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? இப்ப நான் எங்க வேலை செய்யணும்னு சொல்ல வரீங்க? சரி, இப்ப சொல்லு கரிமா, அந்த ஆயுர்வேதிக் கேம்ப்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் தம்பி சசிக்கு முன்ன விட இப்ப நல்லா இருக்குன்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்குமா. எனக்கும் தான். நீ அடடே, அஸ்வின் தம்பி நீங்களா? வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. பகவானே கிருஷ்ணா, நான் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? அவர் தான் வந்துட்டாரே, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஆண்டி. 1-2 நாள் வரைக்கும் வேலை விஷயமா நான் அடிக்கடி இங்க வருவேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன அஸ்வின் தம்பி, இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இங்க எப்ப வேணாலும் வரலாம்.
மழை பெய்யும் போது கொஞ்சம் அங்கங்க ஒழுகும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். அது மாப்பிள்ளைக்கு இங்க வரத்துக்கு அடிக்கடி ரொம்ப பிடிக்கும். வாங்க அண்ணி. ஏய் பேசாம இரு. வாங்க, என்ன சிரிப்பு? வா வா டிஃபன் பண்ணணும் வா. ஸ்ருதி நீ அஸ்வின் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இரு. வீட்டுக்கு வரது அந்த டீல்ல ஒரு பகுதியா என்ன? இப்ப ஏதாவது சொன்னியா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு டீல்ல ஒண்ணு இல்லலங்க. இல்ல, அந்த கிளாஸ வேற ஏதாவது டீல்ல போட்டுக்கிறேன், சரியா? இதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எந்த விதமான டீலும் இருக்காது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் உள்ள போறேன், டீ எடுத்துட்டு உள்ள வா. And remember, no sugar. அம்மா ஜூஸ் கொண்டு வந்திருக்கம்மா. உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வரவா? சரி கொண்டு வாங்க. அப்புறம் சின்ன எங்க? அவனுக்கு சேர்த்து கொண்டு வாங்க. ஆனா அவர் வீட்டில் இல்லைம்மா. அப்படியா? காலங்காத்தால எங்க கிளம்பி போனாருன்னு தெரியல. ஹலோ சின்னா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு 100 ஆயுசு. நான் இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். அக்கா, நீங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தீங்களா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? ஐ மீன், இஸ் எவ்ரிதிங் ஓகே? சின்னா எல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் சின்னா, நீ வீட்டுக்கு வருவல்ல, அப்ப நான் உனக்கு பேபியோட வீடியோவையும் காட்டுறேன். அதோட இன்னைக்கு நான் நம்ம வீட்ல பாதாம் அல்வா செய்ய போறேன். நான் உனக்காக தனியா எடுத்து வைக்கிறேன், சரியா? ஆமா, நீ எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்க? இல்லக்கா, நான் அத்தை வீட்டுல தான் இருக்கேன். ஓ அப்படியா? அக்கா, இங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன். அப்படியே உங்களுக்கும் செக்அப் இல்ல, அதான் ஃபோன் பண்ணக்கா. இஸ் இட் ஓகே நான் நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டுமாக்கா? ஐ மீன், I'll be back tomorrow morning. தாராளமா சின்னா, நீ இன்னைக்கு அங்கேயே தங்கிட்டு வா. அப்ப அந்த பாதாம் அல்வா அது நானே சாப்பிடுறேன், சரியா? நீ உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன்க்கா. யூ டேக் கேர். வச்சிடுறேன். அத்தை உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இப்ப சின்னவ இங்க வர சொல்றது சரியா இருக்காது. ஒருவேளை அங்க சின்னாவோட தேவை இருந்ததுன்னா? இல்ல இல்ல, அவன் அங்க இருக்கிறது தான் சரி. Okay, I'll call you back. Thanks. டீ கொண்டு வந்திருக்கேன். நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 24 மணி நேரத்துக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. எனக்கு சர்வீஸ் கூடவே எப்பவுமே ஒரு ஸ்மைல் வேணும். அப்புறம் நீ எதுக்கும் கோவப்படக்கூடாது. அப்புறம் நான் இப்போ உன்னோட பாஸ்ங்கிறதுனால நீ என்ன கவர்னர்னு கூப்பிடவா? என்ன சொல்றீங்க கவர்னர் சார்? ஆக்சுவலி அஸ்வின் கூப்பிட்டா போதும். உங்களை என்னெல்லாம் சொல்லி கூப்பிட தோணுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சோ ஸ்ருதி, எனக்கு டிவி பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வெளியில போய் சரிங்க, நீங்க பேசாம வெளியில போய் உட்கார்ந்து டிவி பாருங்களேன். இங்க உட்கார்ந்துக்கிட்டே எனக்கு பார்க்கணும். அப்படியா? நான் வேணா போய் டிவியை உள்ள கொண்டு வரவா? நோ, அத்தைக்கு ஆன்ட்டிக்கு தோணுச்சுன்னா அவங்க பார்க்கணும்ல. அதனால நீ ஒண்ணு பண்ணு, நீயே டிவியா மாறிடு. என்ன? வைஃபா இருக்கிறதுக்கு தான் இஷ்டம் இல்ல, டிவியாவா கூட மாறலாம்ல. எனக்கு போய் என்டர்டைன்மெண்ட் வேணும்.
சேனலை நான் சூஸ் பண்றேன், நீ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணு. கொஞ்சமாவது கிரியேட்டிவா இரு. பிசினஸ் சேனல், ஸ்டாக் மார்க்கெட். With a smile. எங்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே நாங்க சந்தோஷத்தோட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் பண்ணதோ அஸ்வின் கம்பெனியோட ஷேர்ஸோட விலை ரொம்ப டிராப் ஆயிடுச்சு. அஸ்வின் அஜாக்கிரதையா இருந்ததுதான் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அவர் வேலையில கவனம் செலுத்துறது இல்ல, மத்தவங்களை தொந்தரவு செய்யறதா வேலையா Music. இருக்காரு. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா பாடும் சாக்கல. நியூஸ். காது கேட்கலையா டிவி? I said news. நமக்கு இப்ப கிடைச்ச ஒரு செய்தி என்னன்னா, ஒரு பயங்கரமான விபத்துல ஒரு மனைவி சக்கர வியாதியால பாதிக்கப்பட்டதான் கணவருக்கு சக்கரை அதிகமா போட்டு டீ செஞ்சு கொடுத்து இந்த செய்திப்படி பாத்தீங்கன்னா அந்த கணவர் மனைவியை ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. பாவம் அந்த மனைவிக்கு வேற வழி தெரியல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் டான்ஸ். டான்ஸா? டான்ஸ்க்குலாம் எந்த சேனலும் இல்லையே. இந்த டிவில இருக்கு. I said dance. இதென்ன அநியாயமா இருக்கு? இப்ப நான் டான்ஸ் ஆடணுமா என்ன? ஓ சிரிப்பு எங்க போச்சு? எதுக்கு முடியாதுன்னு சொல்ற? டீல் கேன்சல். சல்மான் கான் ஸ்டெப் போடவா? ஏய் கையெடுங்க. நான் டான்ஸ் ஆடணும் அவ்வளவுதானே? என்னோட நிலைமையை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க பேசாம இருங்க, நான் டான்ஸ் ஆடுறேன். நல்லா பாத்துக்கங்க. ஸ்ருதி லிசன். அத்தையோட ஆயின்மெண்ட் எங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய் எடுத்து. ரிலாக்ஸ். இதை எப்பவுமே போட்டிருப்பியா? எப்பவுமே. இது என் அம்மாவோடது. தெரியும். இது ரொம்ப அழகா இருக்கு. Shruti, I'm sorry I hurt you. இதை நீ எப்பவுமே போட்டிருப்பியானா? எப்பவும் போட்டிருப்பேன். இது என் அம்மாவோடது. ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நீ என்கிட்ட சொல்லியிருந்த. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸ்ருதி, ரிலாக்ஸ். என்ன வேலைன்னு சொல்லு, நான் பண்றேன். இல்ல, அது நான் வெளியில போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரணும். ஸ்ருதி, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு, நான் பண்றேன். உன்னால நடக்க முடியாதுல? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா நடப்பேன்.
அஸ்வின் முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நான் விழுந்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஏன் இப்படி பண்றீங்க? நீ சைலண்டா இருக்கும்போது உன்னோட கண்ணு எல்லா விஷயத்தையும் உண்மையாவே சொல்லி காமிச்சிடும். அது தெரியுமா உனக்கு மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின்?